ஹாய், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கு இந்த சேனலில் உங்களுக்கு ஒரு வகையான பேப்பர் கிராஃப்ட் செய்முறை பயிற்சியை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். குயிலிங் ஆர்ட் என்று சொல்லப்படுகிற இந்த கலை எல்லாராலையும் இலகுவாக கற்கக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரம் வேலைப்பளு மற்றும் மன அழுத்தத்தில் இருந்து எங்களுடைய மனதை வேறு திசையில திருப்பி இப்படியான கைவேலைகளில் ஈடுபடும் போது மனம் அமைதி அடைகிறதுக்கு நிறைய சந்தர்ப்பம் அளிக்கிறது. அது மட்டும் இல்லாம ஒரு புது விஷயத்தை நாங்க அறிந்த திருப்தி எங்கள் மனதுல தெரியும். சரி, வாங்கோ இன்றைக்கு முதல் டியூட்டோரியலுக்கு நாங்க போவோம். குயிலிங் ஆர்ட் எப்படி செய்யறது என்று பார்க்கறதுக்கு முதல் என்ன டூல்ஸ் எங்களுக்கு தேவைன்றத முதல் பார்ப்போம். இது குளூ. உங்களுக்கு தேவை PVA குளூ அல்லது கிராஃப்ட் குளூ. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், கிளியர் ட்ரையிங் அக்ரிலிக் குளூ. என்னன்னு சொன்னா, இது காயக்குள்ள அந்த வெள்ளையா எல்லாம் காயக்கூடாது, கிளியரா காயிற மாதிரியான குளூ தேடி எடுக்க வேணும். அதோட உங்களுக்கு இப்படி சின்ன டிப்போட வார மாதிரி இருந்தா உங்களுக்கு அப்ளை பண்றதுக்கு சுகமா இருக்கும். அடுத்தது இதை சொல்லுவினம் குயிலிங் ஒர்க் போர்ட். அதாவது நீங்கள் அந்த பேப்பரை சுத்தி எடுத்த பிறகு உங்களுக்கு தேவையான வடிவங்கள்ல அதை மாத்துறதுக்குரிய டூலா நீங்க இந்த போட்டை யூஸ் பண்ணலாம். நீங்க இதுக்குள்ள அதை அழுத்தி வச்சு நீங்க இந்த ஷேப்புகளுக்குரிய மாதிரி நீங்கள் அந்த வடிவங்களை எடுத்துக்கொள்ளலாம். இதுவும் ஒரு விதமான ஒர்க் டூல் தான். இதுலயும் உங்களுக்கு வட்ட வடிவங்கள் தான் ஒவ்வொரு சைஸில் இருக்கும். அதே நேரம் இதில் உங்களுக்கு அளக்கக்கூடிய மாதிரி மெஷர்மெண்ட்ஸும் ஒரு சைட்டில் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த திக்னஸில் நீங்கள் பேப்பரை வெட்ட வேணும்ன்றதெல்லாம் இதில் நீங்கள் அளந்து பார்க்கலாம். நீங்கள் இதே அதுக்குரிய மாதிரி யூஸ் பண்ணி கொள்ளலாம். அடுத்ததா முக்கியமான பொருள் என்னன்னு சொன்னால் குயிலிங் பேப்பர். இது நீங்கள் இப்படியே வெட்டினபடி ஒவ்வொரு கலரில் அல்லது இதை மாதிரி கணக்கு கலரில் சேர்த்து நீங்கள் வேண்டலாம். இது டிஃப்ரெண்டான சைஸில் வரும். 3 மில்லிமீட்டர் ஓ 5 மில்லிமீட்டர் தான் உங்களுக்கு கூடுதலாக கார்ட் மேக்கிங்கோ என்னவும் செய்கிறதுக்கு அளவான சைஸாக இருக்கும். உங்களுக்கு இந்த குயிலிங் கிராஃப்ட் செய்கிறதுக்கு மிக மிக முக்கியமாக உங்களுக்கு தேவை குயிலிங் நீடில். இது இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த எண்டில் ஷார்ப்பாக இருக்காது. இதில் நடுவில் ஒரு பிளவு மாதிரி இருக்கும். இதுதான் உங்களுக்கு இந்த பேப்பர் கிராஃப்ட் செய்கிறதுக்கு மிக இம்பார்ட்டண்டான டூல். இதில் நாங்கள் எப்படி செய்கிறதுன்றதை உங்களுக்கு இந்த பேப்பரை இப்படி சுத்தி எடுக்கிறதுக்கு இந்த நீடில் உங்களுக்கு தேவை. இந்த டூல்ஸ் எல்லாம் இருந்தா நீங்க நல்ல அழகான வண்ணங்கள் நிறைந்த குயிலிங் கிராஃப்ட் நீங்க உங்களோட ஐடியாவில் செய்ய தொடங்கலாம். எனக்கு நீங்க யோசிக்கிறது விளங்குது, என்னடா நாங்க பழக முதல்லே இதெல்லாம் வேண்டணுமா, காசு ஸ்பெண்ட் பண்ண வேணுமா என்றெல்லாம் யோசிக்கிறது விளங்குது. நீங்க இதுல சில பொருட்கள் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே நீங்கள் முதல்ல உங்களோட குயிலிங் ஆர்ட்டை பழக தொடங்கலாம். உங்களோட கை படியும் வரையும்
அப்படி நீங்கள் பழகிறது பரவாயில்லை. நீங்கள் அது உங்களோட கைக்கு தேர்ச்சியான பிறகு நீங்கள் காசு கொடுத்து இப்படியான கலர் பேப்பர்ஸை நீங்கள் வேண்டிக் கொள்ளலாம். இந்த டூல்களில் எது எது நீங்கள் வீட்டில் சுலபமாக எடுக்கக்கூடிய விதமாக இருக்குமென்றதை நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் தெளிவாக சொல்லுறேன். அது வரைக்கும் be positive. Thank you for watching. Bye.